Welcome to our channel Update Your Skills in Electronics. So நம்ம இந்த வீடியோல வந்து Raspberry Pi பத்தி தான் பார்க்க போறோம். So நான் ஆல்ரெடி Raspberry Pi வீடியோ போன வீடியோல என்ன போட்டுருந்தேன் அப்படினா கமாண்ட் ப்ராட் யூஸ் பண்ணி அதாவது டெர்மினல் யூஸ் பண்ணி எப்படி வந்து Raspberry Pi ல இருந்து வாய்ஸ் அவுட்புட் எடுக்குது அப்படினு சொல்லி போட்டுருந்தேன். So இதுக்கு வந்து eSpeak அப்படினு சொல்லி ஒன்னு டவுன்லோட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் அதை எப்படி பேச வைக்கிறது, அதுக்காக இங்கிலீஷ்ல எப்படி, பிரெஞ்சில் எப்படி, ஸ்பானிஷ்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 4-5 வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ மேல் அப்படின்னா M1 to M7 வரைக்கும் மேல் வாய்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் F1 to F4 வரைக்கும் ஃபீமேல் வாய்ஸ் வந்து உண்டு. சிமிலராக தான் இருக்கும், ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது, லைட்டாக சேஞ்ச் தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயங்கரமாக பேசுறது, மீன்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் ரூடாக பேசுறது. அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவாக ஆஸ்கி வாய்ஸில் பேசுறது, ஹலோ அந்த மாதிரி மெதுவாக பேசுறது. அதுக்கப்புறம் இதுக்குன்னே வந்து டைம் டிலேஸ்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து நேரடியாக ஒர்க் பண்ணியே பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி போன செட்டப்பில் கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் வந்து நோட் பேடில் உள்ளதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி போடுறேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத போனோடய பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, VUS அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கிலீஷில் வந்து யூஎஸ்ல யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் ஸ்லாங்கில் வந்து அது வந்து பேசும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, விஏ மட்டும் வச்சுட்டு ப்ளஸ் M1, அதே மாதிரி இது மேல் 1 ஃபீமேல் 1. ஸோ வந்து கேர்ள் பேசுகிற மாதிரி இருக்கும். F2, அதுக்கப்புறம் F3. ஸோ எல்லாமே கேர்ள் வாய்ஸ் தான், பட் சின்ன ஸ்லாங்கில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதாவது கொஞ்சம் முரடா பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அஸ்கியாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 4th இது வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இது வச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஸோ அதே மாதிரி M1 and M4 மட்டும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது கொஞ்சம் சாஃப்டாகவும், ரெண்டாவது உள்ளது கொஞ்சம் ரூடாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு. ஸோ எஸ் போட்டு நம்ம V யூஸ் பண்ணி +5 M5 M6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, எஸ் போட்டு 100 அல்லது 380 சம்திங் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு 100 வேர்டு பேசுகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக கொடுக்கணும் அப்படின்னா 300 வரை கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு புரியிற லெவலுக்கு இருக்கும். 300 கொஞ்சம் புரியாத லெவல் தான். ஸோ கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறவங்க புரிஞ்சுக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிறவே கஷ்டப்படுவாங்க. 100 or 200 அதான் வந்து கரெக்டான இதாக இருக்கும். எஸ் கொடுத்துட்டு 100 கொடுங்க. மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 175 அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. 300 யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போனோன்னா ரொம்ப கேட்கவே கேட்காது. 800 வரைக்கும் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், பட் நமக்கு புரியாது. ஸோ நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கேன் 800 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்கும், நமக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஸோ இதுவும் நமக்கு தெளிவாக கேட்கல. ஸோ 300 வரைக்கும் கொடுத்துக்கிறது நமக்கு தெளிவாக கேட்குது. அதுக்கு மேலே போக போக சுத்தமாக கேட்க மாட்டேங்கி. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து கேப்பு. இது வந்து G போட்டு 10 or 180 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே மில்லி செகண்ட்ஸ். ஸோ ஒரு வேர்டு முடிகிற இடத்துல இந்த ஸ்பேஸுக்கு கொடுக்குற இடம் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக மட்டும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா
அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிடும். 180 அப்படின்னா கொஞ்சம் நின்று நிதானமாக சொல்லும், அவ்வளோதான். ஸோ அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன இது போட்டு G10 அப்படின்னு சொல்லி கொடுங்க. சாரி, G10. Update your skills in electronics. Update your skills in electronics. ஸோ இதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 50, 100 அதே கொடுத்துக்கலாம். Update your skills in electronics. ஸோ இது வந்து டைம் ஓவராக எடுத்துக்கணும். இதே 100 கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணும். Update your skills in electronics. ஸோ வேடிங் சொல்றதுக்கு வந்து டைம் ஆகுது. அப்டேட் அப்படின்னா தொடர்ந்து சொல்லிடும். அந்த அதுக்கப்புறம் உள்ள அந்த ஸ்பேஸுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. Update your skills in electronics. ஸோ இது கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸ்பீக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வாய்ஸ் வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.